இந்த ஒரு விஷயத்த மட்டும் பிக் பாஸ் வந்து நடத்தி காட்டிட்டாங்க அப்படின்னா வந்து, இதுவரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே எமோஷனலா வந்து அரோரா வந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரோட ஃபேமிலிலேயும் வந்து போயிட்டுருக்காங்க. பட் அரோராக்குன்னு ஒரு ஃபேமிலி அவங்க இப்போ கூட இல்ல. ஸோ அதனால் அவங்க வந்து டாகை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து கேமரா முன்னாடி வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இந்த இடத்துல வந்துட்டு போகிறாங்க. எனக்குன்னு யாருமே இல்ல. எனக்கு இருக்கிறது டாக் மட்டும்தான். என் ஃப்ரெண்டு உள்ளே வராங்க. அது ஹாப்பி தான் எனக்கு. ஆனாலும் என் டாகை பார்த்தா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்கே எல்லாருமே அம்மா, அப்பா, அக்கா, ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு உண்மையான ஒரு ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வரணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் எனக்கு எனக்கு இப்போ ஃபேமிலின்னு இருக்கிறது என் டாக் மட்டும்தான். என் டாக் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி அழுதுட்டு அவங்க கேட்டுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக வந்து ரொம்பவே வந்து இப்போ மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்த்து அந்த ஒரு கனெக்ட் யாருக்காக இருந்தாலும் இருக்கும். ஸோ மைண்டில் ஒவ்வொரு ஃபேமிலியும் வரும்போது வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து ஹிட் ஆகும். இன்றைக்கி அது அவங்க அங்கங்கே வந்து நார்மலாக இருக்கும்போதே வந்து தெரிஞ்சது. ஸோ இப்போது நைட் நேரத்தில் வந்து அவங்க ரொம்பவே பிரேக் ஆனது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னும் வந்து 7 ஃபேமிலி வந்து வர வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அவங்க கேட்ட மாதிரி இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க அந்த டாகை அனுப்புனாங்க அப்படின்னா, இதுதான் முதல் முறையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. ஸோ டாகை கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது. பட் அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுலேயும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நிறைய ரைட்ஸ் இஷ்யூலாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அலோவ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஆக்டிவிட்டி ரூம்லேயாவது ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. அட்லீஸ்ட் எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு வீடியோவாவது எனக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அரோராவோட ஆசை நிறைவேறுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.